ஆனால் இப்போ விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு மட்டும் வந்து உங்கள் பின்னாலேயும் ஒரு கார் வரக்கூடாது, முன்னாலேயும் வரக்கூடாது, தொண்டர்கள் வரக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு கை காட்டக்கூடாது அப்படின்னு இவங்க விதிக்கிற நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் மீது வந்து வெறுப்பை உமிழணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. முதல் கட்ட சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை விதித்த நிபந்தனை தான் அந்த திருச்சி மக்கள் அல்லல் பட்டதுக்கு அடிப்படையான. விஜய் விஷயத்திலேயே இவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படின்னா விஜயினுடைய மக்கள் சக்தி என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவரை எப்படியாவது வந்து முடக்கி போட்டுறணும் அப்படின்னு ரொம்ப வேகமா வேலை பார்க்குறாங்க. முக்கியமா திமுகவை பிடிக்கலையா அதிமுகவுக்கு ஓட்ட போடு, அதிமுகவை பிடிக்கலையா திமுகவுக்கு ஓட்ட போடு. இதுல என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அதிமுகவை பிடிக்காத திமுகவை பிடிக்காதவர்களுடைய சாய்ஸாக இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இவங்க போறதில்லை, வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்காக போறாங்க. யார் முதலீடு செய்யறதுன்னா அவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தை வெளிநாட்டில் எப்படியாவது முதலீடு பண்ணணும், அதற்கு சரியான பினாமி யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் பிரச்சார கூட்டம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. அதில் எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டுச்சு. முதல்ல நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இவ்வளோ தூரம் வரீங்க, பொதுமக்களுக்கு நிறையா இது நியூசன்ஸாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அந்த இதில் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் இந்த 2வது கூட்டத்தில் அவர் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியின் தலைவருக்கும் விதிக்கப்படாத நிபந்தனைகள் எல்லாத்தையுமே விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு காவல்துறை விதிக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரண சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், மினிமமாக ஒரு 50 கார் புடைசூழ வந்து தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு மட்டும் வந்து உங்கள் பின்னாலேயும் ஒரு கார் வரக்கூடாது, முன்னாலேயும் வரக்கூடாது, தொண்டர்கள் வரக்கூடாது, நீங்க அவங்களுக்கு கை காட்டக்கூடாது அப்படின்னு இவங்க விதிக்கிற நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அபத்தமா இருக்கு. என்னன்னா இப்ப அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் வந்து திருச்சிக்கு வர்றதற்கும் திருவாரூர் வர்றதற்கும் அவர் என்ன பொழுது போகாமையா வர்றாரு? அப்படி கிடையாது. அவர் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு திரட்டுவதற்காக மக்களை சந்திக்க வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு திறந்த வேணில் நின்று அந்த மக்களை பார்த்து கையசைத்து அல்லது வணங்கி நிற்கும் போது தான் அவருக்கு அது ஓட்டாக மாறும். அதுக்கப்புறம் விஜய் இன்னைக்கு நம்ம பகுதிக்கு வர்றாரு, 4 மணிக்கு வர்றாரு அப்படின்னா காலையில 5 மணிக்கே அங்க போய் இடத்த பிடிச்சிக்கிட்டு நிக்கிற ஆட்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். ஏன்னா விஜய் வந்து நம்ம பார்க்கணும், ரொம்ப நெருக்கமா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்ன அந்த இடத்துல போய் ஒருத்தர் நிக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை விஜய் வேன் கடந்து போகும்போது அவர் எங்க இருக்காருன்னே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அந்த ரூமுக்குள்ள அந்த வேனுக்குள்ள பதுங்கி இருந்தாருன்னா அவன் எந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைவான். ஆனா இவங்க என்னன்னா அந்த மாதிரி மக்கள் ஏமாற்றம் அடைந்து விஜய் மீது வந்து வெறுப்பை உமிழணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. முதல் கட்ட சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை விதித்த நிபந்தனை தான் அந்த திருச்சி மக்கள் அல்லல் பட்டதுக்கு அடிப்படையான காரணம். என்னன்னா இப்ப ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடையை நோக்கி விஜய் வருகிற வழியில் நீங்க உங்க வேன்ல நின்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்காது. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த வேனை பின்தொடர்ந்து வந்திருக்காரு. ஆமா, இப்போ ஒரு வீட்டு வாசல்ல ஒருத்தர் நின்று விஜய் பார்ப்பாரு, விஜய் மேல நின்று கையசைக்கிறாருன்னா இவரா வீட்டுக்குள்ளே இருந்துருவாரு. நம்ம விஜய் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்த்தாச்சு அப்படின்னு இருந்துருவாரு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் பார்க்க முடியாத சூழல் வரும்போது எல்லாருமே அந்த வேன் பின்னாலேயே வர்றாங்க. அதனாலதான் அந்த மரக்கடை பகுதியில வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம். அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க. ஸோ அதுக்கு காரணமே காவல்துறை தான். அதே நேரம் இன்றைக்கு திமுக அரசு காவல்துறையால் தனக்கு வந்து நெருக்கடி கொடுக்கறத விஜய் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நீங்க போய் காவல்துறையிட மல்லு கட்டவெல்லாம் முடியாது. ஏன்னா இப்ப அவங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா நீங்க இந்த சுற்றுப்பயணத்தை நடத்த முடியாது. அதனால முடிந்தவரை அவர்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வந்து அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை பிளான் பண்றாரு. 2வது கட்ட சுற்றுப்பயணத்திலேயே அதை நீங்க பார்த்திருக்க முடியும். ஓகே சார். இப்போ ஒரு சின்ன ஒரு ஹைபோதசிஸ் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். இதே விஜய் அரசியல்ல இல்லாம நான் ஒரு நடிகரா இந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றேன் அப்படின்னாலும் இதே மாதிரியான ஒரு அடக்குமுறை இருந்திருக்கு தானே சார் செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் எங்க போனாலும் அவருக்கான ஒரு கூட்டம் கூடுது, அது நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுது. இப்போ லெட்ஸ் சே இதே இடத்துல ஒரு அஜித் மாதிரியோ ஒரு ரஜினி மாதிரியோ நான் திடீர்னு ரசிகர்களை பார்க்க நான் சுற்றுப்பயணம் செல்றேன் அப்படின்னா அவர்களுக்கும் இதே மாதிரியான ஒரு
ஒரு நிபந்தனைகள் விதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா விதிக்கப்படாது. அதுதான் முக்கியமான காரணம். விதிக்கப்படாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா வந்து ஏன்னா அவர் ஒரு நடிகரா போறாரு, அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வரப்போற தேர்தல்ல அவர் நமக்கு எதிரா நிக்க போறது இல்ல, என்ன நம்ம அவர் காலி பண்ண போறது இல்ல. அதனால இவர்களே கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பை கொடுத்து அவரை பத்திரமா அந்த சுற்றுப்பயணத்தை நடத்துவதற்கு வந்து இவங்களே உதவி பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. இதே மாதிரி இன்னொரு யூகமான ஒரு பதில சொல்லணும் அப்படின்னா, இந்த சுற்றுப்பயணத்தில் விஜய் வந்து திமுகவை எதிர்க்கல, வெறுமனே பாஜகவை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, அவருடைய கொள்கை எதிரியும் பாஜக தான், அரசியல் எதிரியும் பாஜக தான் அப்படின்னு வச்சுங்க. இப்ப இந்த சுற்றுப்பயணத்துக்கு திமுக என்ன பண்ணிருக்கோம்? அவங்களே என்னன்னா திமுக மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நீங்க கூட நம்ம கட்சி உடன்பிறப்புகளுக்கு தாவேக்கா துண்டை போட்டு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இன்னைக்கு விஜய் வந்து திமுகவை அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதையே தன்னுடைய லட்சியமா வச்சு இந்த சுற்றுப்பயணத்தை நடத்துறாரு. ஒவ்வொரு இடத்தில் பேசும்போதும் அவர் திமுகவை தான் விமர்சனம் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நாமே அவருக்கு வந்து எதுக்கு வசதியை பண்ணி கொடுக்கணும், கூடிய வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரீசெண்ட் பாஸ்ட்னா நம்ம கமல்ஹாசனை எடுத்துக்கலாம். கமல்ஹாசன் சுற்றுப்பயணம் செல்லும் போது இது மாதிரியான நிபந்தனைகள் இருந்ததா? அப்படி இல்ல அந்த மாதிரி நிபந்தனை இல்லை அப்படின்னா எதனால அந்த மாதிரி நிபந்தனைகள் கமல்ஹாசனுக்கு வைக்கல, இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சொல்ல போனா கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது யாருமே அவர் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல. முக்கியமாக இங்க இருக்கிற அதிமுக திமுக போன்ற கட்சிகள் இவர் அரசியலுக்கு வர்றதுனால நமக்கு எந்த சேதாரமும் இல்லை, இவரால் அரசியலில் ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப அழுத்தமா நம்புனாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரையெல்லாம் நம்ம சட்டை பண்ண வேண்டியதில்லை, இவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எங்க வேணாலும் சுற்றுப்பயணம் போகட்டும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்ததுனால தான் யாருமே அவர் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. என்னன்னா இப்ப இவரால் நம்மளுடைய ஆட்சிக்கு ஆபத்து, இவரால் நம்மளுடைய கட்சிக்கு ஆபத்துன்னு ஒரு சூழல் இருந்தால்தான் இவங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியும், எப்படியாவது இவரை நம்ம தடுக்கணும், ஏன்னா இவருடைய வேகத்தை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கும். ஆனா கமல்ஹாசன் அந்த மாதிரியான எந்த நம்பிக்கையும் இவங்களுக்கு வரல, அதனால அவர் அப்படி லூஸ்ல விட்டாங்க. ஆனா விஜய் அப்படி இல்லை. திரையுலகில் கமல்ஹாசன் வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட மூத்த நடிகராக இருந்தாலும் இன்றைய தேதியில் வியாபாரத்திலும் வசூலிலும் ரசிக எண்ணிக்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து விஜய் தான். இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு வெகு கீழ் தான் கமல்ஹாசன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் குறித்து இந்த மாதிரி நினைத்த இந்த கட்சிகள் விஜய் விஷயத்திலேயே இவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படின்னா விஜயினுடைய மக்கள் சக்தி என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவரை எப்படியாவது வந்து முடக்கி போட்டுறணும் அப்படின்னு ரொம்ப வேகமா வேலை பார்க்குறாங்க. முக்கியமா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து அதுல ஒரு பெரிய அளவுல முனைப்பு காட்டுறாங்க. ஓகே சார், விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. நான் இப்போ அரசியல் களத்துல நீங்க களத்துல வரல, திடீர்னு அரசியல் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் 2011 இதே நாகப்பட்டினத்துல வந்து நான் அரசியல் பேசினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. இதை எப்படி பாத்துக்கலாம் சார்? அதாவது 2014 நாகப்பட்டினத்துல ஒரு கூட்டம் நடந்தது. அன்னைக்கு இலங்கை இராணுவத்தால் இங்க பாதிக்கப்படுற மீனவர்களுக்காக வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து அவர் வெறும் நடிகர் தான். அதே நேரம் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முடிவு செய்து விட்ட நிலையில் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் ஒரு பகுதியாக அன்னைக்கு அங்க வந்து அவர் அந்த மீட்டிங் போட்டாரு. அதை தான் இன்னைக்கு அவர் நினைவுபடுத்தியிருக்காரு. இடைப்பட்ட காலத்துல எதனால சார் அந்த அரசியல்ல இருந்து டைரக்டா இல்லாம கொஞ்சம் இன்டெரக்டா 1-2 ஆடியோ லான்ச்ல 1-2 லைட்டா அரசியல் பேசுறதா இருக்கட்டும், இல்ல திரைப்படங்கள் அரசியல் பேசுறத மட்டும் வச்சுட்டு இது மாதிரி களத்துல வர அரசியல்ல அவர் வந்து ஈடுபடவே இல்லை, எதனால சார்? இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்துல தான் அரசியலுக்கு வரணும்னா அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வரும்போது இத்தனை விமர்சனங்கள். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அவர் வந்திருந்தாரு அப்படின்னா இதை விட கடுமையான எதிர்வினைகள்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கான பக்குவம் அன்றைய விஜயிடம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேல அவருடைய வயது அவருக்கு தெரியும். நம்ம இத்தனை வயசுல வரைக்கும் சினிமாவில் இருப்போம், இதுக்கு மேல நம்ம அரசியலுக்கு போவோம் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய பாதையை வந்து தீர்மானிச்சிட்டாரு. அதனால தான் இத்தனை காலமாக தான் அரசியலுக்கு வரப்போறங்கிறது அப்படி இலைமறைவு காய்மறைவா அப்படி சொல்லிட்டே இருந்தாரு. அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரசியல் பேசுவார். முக்கியமா அவருடைய திரைப்படங்களின் ஆடியோ லான்ச்ல அந்த ஒரு குட்டி கதையை சொல்லி அரசியல் பேசுவாரு. நான் கூட கிண்டல் பண்ணுவோம், ஆடியோ லான்ச் அரசியல்வாதின்னா அது விஜய் தான் அப்படின்லாம் அடிக்கடி கிண்டல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம 50 வயதை கடந்தாச்சு, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து தாமதிக்க வேணாம். இன்னொன்று இது வந்து நம்ம அரசியலுக்கு வருவதற்கான சரியான நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவரு நேரடி அரசியலுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான்
ஒவ்வொரு 2 மாநாடுலையும் சரி, போன பிரச்சார கூட்டமும் சரி, இப்பவும் சொல்ற ஒரு விஷயம், அடுத்த 2026 தேர்தல் 2 கட்சிகளுக்கு தான் பிரச்சனை. ஒன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். அதுதான் நிதர்சனம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. கள நிலவரமும் அதுதான் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அதிமுக மாதிரியான ஒரு கட்சி போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தள்ளி விடுறதை நம்மளால இதுல பார்க்க முடியுது, தொடர்ந்து பண்றத. அதுதான் கள நிலவரமா சார்? நிச்சயமாக. இப்ப நான் இதை கவனிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, 2026 என்பது விஜய் செல்வது போல் நிச்சயமாக தாவேகா வெர்சஸ் திமுக தான். அதிமுக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுக வந்து ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, அதெல்லாமே ஓகே, எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஆமா. ஆனா இன்றைக்கு அதிமுக என்னவாக இருக்கிறது? பாஜகவுடைய அடிமையா இருக்கு. அதுதான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி சொல்றாரு, ஒரு காலத்தில் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு முகத்தை மூடிக்கொண்டு அமித்ஷாவிடம் போய் பாத்தீங்கன்னா ரகசியம் பேசுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து மாறி போச்சு. அதெல்லாம பாஜகவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்லாம் சொல்றாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும்போது ஆட்சியையும் கட்சியையும் காப்பாத்தி கொடுத்ததே அமித்ஷா தான் அப்படின்னு சொல்வதற்கு உண்மையில் எடப்பாடி வெட்கப்படணும். ஆனா கொஞ்சம் கூட வெட்கப்படாம அதை பெருமையா சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ மொத்தத்தில் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு பாஜகவினுடைய அடிமையாக இன்னொரு அணியாக மாறிடுச்சு. எப்பயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து என்றைக்குமே மரியாதையும் இல்லை, ஆதரவும் இல்லை. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா தமிழர்களுடைய துரோகி, தமிழர்களுடைய எதிரி, தமிழர்களுடைய விரோதி பாஜக. அப்படி ஒரு கட்சியோடு நீங்கள் அதிமுக கூட்டணி வைக்கும் போதே தமிழக மக்களுடைய ஆதரவை வந்து அது முற்றிலுமா இழந்ததாகத்தான் இருக்கும். அது நிச்சயமாக இந்த 2026 தேர்தல் முடிவில் வந்து நம்ம எதிரொலிக்கிறத பார்க்கலாம். முன்ன எப்படி நிலவரம் இருந்துச்சு அப்படின்னா, அதிமுக திமுக 2 பெரிய கட்சிகள், இந்த கட்சிகளுக்கு பின்னால் உதிரி கட்சிகள் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நிலவரமா இருந்தது. திமுகவை பிடிக்கலையா அதிமுகவுக்கு ஓட்ட போடு, அதிமுகவை பிடிக்கலையா திமுகவுக்கு ஓட்டு போடு. இதுல என்னன்னா, இந்த தேர்தலில் திமுகவை பிடிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களே அடுத்த தேர்தலில் அதிமுகவை பிடிக்காமல் திமுகவுக்கு வாக்களிக்கிற துயரம் வந்து இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி, அதுவும் மக்கள் செல்வாக்கு மிக்க விஜய் என்கிற ஒரு நடிகரால் துவங்கப்பட்ட கட்சி இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்கும் போது, இப்ப நான் சொன்ன மாதிரி அதிமுகவை பிடிக்காத திமுகவை பிடிக்காதவர்களுடைய சாய்ஸாக இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. என்ன சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை கண்டிப்பா திமுக வெர்சஸ் தாவேக்கா தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு உதிரி கட்சியும் இத்தனை நாள் இந்த தமிழக தேர்தல் களத்துல இருந்தது. இனி வரும் தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் இடம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அதை அவ்வளோ ஈஸியா சொல்லிட முடியுமா சார்? ஏன்னா இப்போ 30% மேல ஓட் பேங்க் வச்சிருக்கிற ஒரு கட்சி, ரொம்ப லாயல் ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. நீங்க என்னதான் சொல்ல, நான் அதிமுக ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அந்த 30% தாண்டி இவரால் ஓவர் ஷூட் பண்ண முடியும்னு பாக்குறீங்களா சார்? இவங்களோட ஓட் பேங்க் கம்மி பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு கெயின் பண்ணி இவங்களை பீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாமா சார்? இல்ல, முதல்ல புரிஞ்சுங்க, இப்ப திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா அந்த வாக்கு வங்கியில் இருக்கிற வாக்குகள் எல்லாமே அவர்களுடைய கட்சியின் தொண்டர்கள் கிடையாது. புரியுதா இல்ல? இப்ப திமுகவுக்கு 35% வாக்கு இருக்கு அப்படின்னா அந்த 35% திமுக தொண்டர்கள் கிடையாது, பொதுமக்கள் போட்ட வாக்குகளும் அதுல அடக்கம். பொதுமக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா அபிமானத்திலோ அதிமுக மீதான அதிருப்தியிலோ அல்லது ஓட்டுக்கு 10,000 வாங்கிட்டோ அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க, அதனால திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். இன்னொரு தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். அன்னைக்கு மட்டும் மக்கள் எல்லாமே அதிமுக தொண்டர்களாக மாறிட்டாங்கன்னா கிடையாது. இதே போன்ற ஒரு காரணி தான். திமுக மீதான அதிருப்தி அதிமுகவுக்கு ஓட்டா விழுந்திருக்கும். அதிமுக பணம் கொடுத்து அதை வாங்கி கொண்டு சில வாக்காளர்கள் வாக்களிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வாக்குகளால் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகும். ஆனா என்னன்னா, இது ரெண்டுமே நிரந்தரமானதல்ல. அதுதான் விஷயம். அவர்களுடைய கட்சியின் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அது மட்டும்தான் நிரந்தரம். அப்போ எஞ்சிய வாக்குகள் எல்லாமே காமன் மக்கள், பொதுமக்கள் அன்றைய அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப போடுற வாக்குகள் தான். ஸோ அந்த வாக்குகள் தாவேகா பக்கம் வந்து அதிமுக இல்ல திமுக கூட காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா, திருச்சியா இருக்கட்டும் சரி, அரியலூரா இருக்கட்டும் சரி, இப்போ நாகப்பட்டினமா இருக்கட்டும் சரி, அந்த ஏரியாவுக்கான அரசியல அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சு பேசாருன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அந்த அரசியலை வந்து ஓரளவுக்கு தான் விஜய் புரிஞ்சு வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ரொம்ப ஒரு பகுதிக்கு போறோம் அப்படின்னா அது குறித்து நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஆனா விஜய் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஹோம்ஒர்க் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அரியலூர்ல பேசும்போதெல்லாம் மீனவர்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருப்பார். மீனவர்கள் பிரச்சனைங்கிறது
நாகப்பட்டினம் போன்ற ஒரு கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பொருத்தமான சப்ஜெக்ட். அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதியில மீனவர்களுக்கு இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வைக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதை நீங்க எங்க வச்சிருக்கணும்னா நாகப்பட்டினத்துல வச்சிருக்கணும். ஆனா இவர் அரியலூர்ல போய் அது குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா நாகப்பட்டினத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை மறந்துட்டாரு. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க திருவாரூருக்கு வந்தீங்கன்னா அது ஒரு டெல்டா. இப்ப அங்க அது குறித்து நீங்க பேசணும். அதே மாதிரி நாகப்பட்டினம் குறித்து பேசும்போது கூட வந்து அவர் வைத்த சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இறால் பண்ணைகளை வந்து நீங்க ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் அவர் முன் வச்சார். உண்மையில் பாத்தீங்கன்னா அந்த இறால் பண்ணையால் அங்குள்ள விவசாயிகளே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா இறால் பண்ணையெல்லாம் தேவையில்லைங்கிற கருத்தை தான் நீங்க சொல்லியிருக்கணும். அதை வந்து நீங்க ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்றதுல அது முதலாளிகளை காப்பாத்துகிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடல் தொடர்பான ஒரு மேரிடைம் காலேஜ் வைக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் அங்க பெருசா இருக்கிறதா எனக்கு தெரியல. இவர் என்ன நினைச்சா இது கடற்கரை ஓரம் இருக்கு, அதனால இப்படி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த நெடுஞ்சாலை அப்படின்லாம் பேசுறாரு. இது எதுவுமே மக்களை பாதிக்கிற மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளா கிடையாது. எப்பயுமே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்க எந்த பகுதிக்கு போறீங்களோ அந்த பகுதி குறித்து நீங்க இன்னும் வந்து தகவல்களை திரட்டணும். இந்த மக்களுக்கு உண்மையில் என்ன பிரச்சனை, நீண்ட காலமா என்ன பிரச்சனை தீர்க்கப்படல, என்ன விஷயம் வந்தா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுங்கிற பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில நீங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் கேதர் பண்ணணும். விஜய்க்கு வந்து அப்படியான ஒரு டீம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஈழத்தமிழர் பிரச்சனை இந்த இதுல எடுக்கிறாரு. ஒரு ஒரு 50 செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் அந்த இது பேசுறாரு. அது எதனால இந்த இடத்துல பேசினாருன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த இடத்துல குறிப்பா நாகப்பட்டினம் அப்படின்ட்டு இல்ல, பொதுவாகவே பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மட்டும் இல்ல, அந்த கடலோர பகுதிகளிலே பாத்தீங்கன்னா இப்ப இலங்கைக்குமான ஒரு தொடர்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த ஈழ ஆதரவாளர்களும் அங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் காரணம் இல்லை அவருக்கு. அந்த விஷயத்தை கையில் எடுத்ததற்கு இது காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு சீமான் இலங்கை தமிழர்களை வச்சுதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் அவருடைய கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் குறித்து பாத்தீங்கன்னா ஒரு தரக்குறைவான விமர்சனங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். விஜய் என்னன்னா தன்னுடைய தகுதிக்கு சீமான் குறித்து பேசுவதையும் சீமானுக்கு பதிலடி கொடுப்பதையும் பாத்தீங்கன்னா ஒரு பெருத்த அவமானமாக நினைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தகுதிக்கு நம்மளுடைய கௌரவத்துக்கு ஏற்ற நபர் சீமான் இல்ல அப்படின்னு விஜய் வந்து நம்புவதாக நான் நினைக்கிறேன். என்ன விஜய் நினைக்கிறாருன்னு தெரியாது. அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு வந்து சோறு போடுறது எது அப்படின்னா இந்த ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு தான். அதை நம்ம கையில எடுக்கும் போது அவருக்கு கிடைக்கிற அந்த ஆதரவுங்கிறது ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். கடைசியா ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட், எங்களுக்கு இத்தனை கோடி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. ஆனா வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆதாரமே தெரியல அப்படின்றத சொல்றாரு. இதே சைமல்டேனியஸா பார்த்தா இன்னைக்கு காலையில அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க 2-3 கம்பெனிஸ்ல MOU சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டையும் வைக்கிறாரு. இந்த இதுல ஒரு சின்ன ஒரு முரண் இருக்கிறது நமக்கு தெரியுதா சார்? அதான் பொதுவா தெரிஞ்சுங்க, இந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிற வெளிநாட்டு முதலீடு இவ்வளவு இத்தனை கோடி வந்திருக்கு, இத்தனை 1000 கோடி வந்திருக்கு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்ம வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்றோம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல். அதுல எந்த மாற்றமே இல்லை. ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனா விஜய் சுட்டி காட்டியது போல் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இவங்க போறதில்லை, வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்காக போறாங்க. யார் முதலீடு செய்யறதுன்னா அவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தை வெளிநாட்டுல எப்படியாவது முதலீடு பண்ணணும், அதற்கு சரியான பினாமி யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பரிமாற்றத்துக்காகத்தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாளாவே இருக்கு. விஜயும் அதைத்தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் சும்மா ஏதோ ஒரு பத்திரிகையை படிச்சுட்டுலாம் சொல்லல. அவரு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரிவாரம் இருக்கு. அரசு தரப்பில் இருந்தா அரசு அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் அவருக்கு நிறைய சோர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டையை முன்வைக்கிறாரு. அது நியாயமான குற்றச்சாட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கேள்விதான். இப்ப ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் சமீபத்தில் ஜெர்மனிக்கு போனாரு. எதுக்குன்னா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போனாரு. ஓகே, தமிழ்நாட்டு முதலமைச்சரா நீங்க போனீங்க. ஓகே, அந்த பயணத்தில் உங்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் எதுக்கு வர்றாங்க? என்ன, நீங்க போறது அரசு முறை பயணம். நாம தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழிலதிபர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நீங்க போறீங்க. உங்க மனைவிக்கு அங்க என்ன வேலை?
அப்ப இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம், மனைவி பெயரில் சில முதலீடுகளை மேற்கொள்வதற்காக தான் அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிதானே நினைக்க தோணுது. ஸ்டாலின் மட்டும் இல்ல, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாதிரி அவர் குடும்ப உறுப்பினர்களோட வெளிநாடு போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ மொத்தத்தில் பாத்தீங்கன்னா திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, இந்த வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதற்காக வெளிநாடு போறோம் அப்படிங்கிறதே மக்களை ஏமாற்றுகிற ஒரு அப்பட்டமான ஒரு மோசடியா தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.